கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, சீஷர்களை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். 12 பேரை ஏற்படுத்தி அவரோடு கூட இருக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கவும், அற்புத அடையாளங்களை செய்யவும் சீஷர்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்மையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு இருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அவருக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய பிள்ளைகளாய் சீஷர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். நாம் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பாவத்திலே வாழ்ந்தபோது, தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நடந்தபோது, கர்த்தர் அவருடைய அன்பினால், அவருடைய கிருபையினால் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, நாம் அவருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, அவரில் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய சீஷராய் இருக்க வேண்டுமென்றால், பிதாவை மகிமைப்படுத்த வேண்டுமென்றால் நமக்குள்ளே கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கை பிதாவை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறதா? நாம் செய்கிற நன்மைகள், தான தர்மங்கள், உதவிகள் பிதாவானவரை மகிமைப்படுத்துகிறதாக, அவரை கனப்படுத்துகிறதாக இருக்கிறதா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதா? அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே நாம் பிதாவிடம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை அவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கனியிலே நிலைத்திருக்க வேண்டும். அதற்காகவே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார், அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார், அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து கூறினார், நான் மெய்யான திராட்சை செடியே, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவருடைய உபதேசத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை கை கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழும்போது நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருப்பார். நாம் எப்பொழுது பாவம் செய்கிறோமோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியாது. நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே இருக்கிறதா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மிடம் கனியை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து கனி கொடாத அத்தி மரத்தை சபித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட கனி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டதாக இருக்கும், ஆசீர்வாதம் இல்லாததாய்,
வறட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நமக்குள்ளே கனி இருந்தால் மாத்திரமே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், நம்முடைய குடும்பத்திலே சகல செழிப்பும் இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்களிலே, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நாம் நல்ல மரமாக இருக்கிறோமா? கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருக்கிறோமா? அல்லது கனி கொடாத மரமாக இருக்கிறோமா? கனி கொடாத மரமாக இருப்போம் என்றால் ஒரு நாள் வெட்டப்பட்டு அக்னியிலே போடப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாமே சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறதா? நமக்குள்ளே அன்பின் கனி வெளிப்படுகிறதா? மற்றவர்களை மன்னிக்கிறோமா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா? மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். ஏனென்றால் தேவன் அவரோடு கூட இருந்தார். தேவன் அவரை வல்லமையினால் நிரப்பியிருந்தார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். ஒவ்வொரு நாளும் தேவன் அவரோடு கூட இருந்து நன்மைகளை செய்தார். நாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள், நன்மை செய்கிறோமா? நமக்குள்ளே ஆவிக்குரிய கனியாகிய அன்பு காணப்படுகிறதா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய கனிகள் இல்லை. மாம்சத்தின் கிரியைகள் இருதயத்திலே காணப்படுகிறது. பகைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், கசப்புகள், வெறுப்புகள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நமக்குள்ளே மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும் என்றால், நாம் மாம்சத்துக்கு இடம் கொடுப்போம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, கனி கொடுக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்ச கிரியைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள், நாம் ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளையே நாமும் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். தேவையில்லாத இந்த உலக காரியங்கள், கெட்ட சுபாவங்கள், துர்க்குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஞான பாலின் மேல் வாஞ்சியோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அவரால் கட்டப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்திலே போடப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே இருக்கிறதா? அவருடைய சீஷர்களாய் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு, ஒருவரே ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே ஆவிக்குரிய கனி இருக்கும் என்றால் நாம் மற்றவர்களை மன்னிப்போம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இரக்க சுபாவம் நமக்குள்ளே வேண்டும். மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற, மற்றவர்களை மன்னிக்கிற, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே வேண்டும். நாம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். சாந்தத்தோடு இருக்க வேண்டும். நீடிய பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நம்மை எதை சொன்னாலும், மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும், நம்மை அவமானப்படுத்தினாலும் நீடிய பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே தெரியப்படுத்திவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை விட்டு விலகிவிட வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்போது, அவருடைய சாயலாய் மாறும்போது, நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும், இரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்ன பிறகும் மற்றவர்களை மன்னிக்காமல், மற்றவர்கள் மீது வெறுப்போடு, கசப்போடு, வைராக்கியத்தோடு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதனாலே குடும்பத்தில் அநேக உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே
மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசி நிமிடத்தில் கூட பிதாவை இவர்களை மன்னியும் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த மன்னிக்கிற ஒரு இருதயம் இருக்கிறதா? இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே மன்னிக்கிற ஒரு சுபாவம் இல்லாததுனாலே ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. அநேக நன்மைகளையும் கிருபைகளையும் இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்ருக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. நாம் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது சத்ருவானவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்குள்ளே ஆவியின் கனி இருக்கும்போது அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நமக்குள்ளே நல்ல குணங்கள் இருக்கும், நமக்குள்ளே விசுவாசம் இருக்கும், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அன்பு இல்லாததுனாலே அநேக தீமையான காரியங்கள், சாந்தம் இல்லாததுனாலே பொறுமையோடு வாழ முடியாமல் எல்லாவற்றிலும் ஒரு அவசரப்பட்டு தவறான ஒரு முடிவை எடுத்துக்கொள்கிறார்கள். இச்சையடக்கம், நமக்குள்ளே இச்சையடக்கம் இருக்கும் என்றால் எதை பார்த்தாலும் நமக்குள்ளே ஒரு பொருளாசையோ பண ஆசையோ வராது. ஏனென்றால் நமக்குள்ளே இச்சையடக்கம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். அவிசுவாசமான ஒரு காரியத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கிறிஸ்துவனுடையவர்களாய் நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய ஆசை இச்சைகளையும் நம் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். நாம் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும். ஏனென்றால் நம் ஆவிக்குரிய ஜனங்கள், நாம் இந்த உலகத்துக்குரிய ஜனங்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது மாத்திரமே ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே செயல்படும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, வேசி மார்க்கத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, வகையான காரியங்களுக்கு, வைராக்கியமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள் செயல்பட பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். முடிவு பரியந்தமும் நாம் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதுவே கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரதான கற்பனையாக இருக்கிறது. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது என்றார். அவருடைய சீஷர்களாய் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், அவருக்காக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக? நம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த கனியிலே நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்கிறது. நம் முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்றார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்றார். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அவரில் நிலைத்திருக்கும் போது மாத்திரமே கனி கொடுக்க முடியும். அவரில் நிலைத்திராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்கிறார். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போன ஒரு வாழ்க்கையாக, கனி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது, கனியிலே நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய சித்தத்தை அறிந்து, நம்முடைய சுய விருப்பத்தை மறந்து அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்ய நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு ஒரு நாள் அக்னியிலே போடப்படும். அதை அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டார். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க வேண்டும், கனியிலே நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் அப்பொழுது கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அதை அறிந்தவர்களாய் அன்பு கூறுவோம். அன்பின் கனி நமக்குள்ளே வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறார்.
அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. சத்திய ஆவியாகிய அவர் நம்மை சகல சத்தியத்துகளும் நடத்துவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம், ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கிருபையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, எமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து எல்லா ஆபத்துக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்தீரே, நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, வர்த்திய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை வாக்கி வச்சுங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வேலை செய்வதற்கு ஏற்ற நல்ல பலனை சத்துதை கொடுங்க, ஆசீர்வதிங்க. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை கொடுங்கப்பா. வேலை செய்வதற்கு நல்ல பலனையும் சத்துவதையும் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்குங்க. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமருங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகரா கதுரி கரதரபலா ரீ ஆக்கபோர சந்த ரதன ஹதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீ கபோர சந்த ரதன ஹதரபலா ரீ பாக்கார ஷேகே லே தேனே மாக்கரபா. என் தேவன் ஆசீர்வதிங்க. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஏனெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனமறைங்கி உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்கிறது. என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. என் தேவன் கூட இருந்து ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். என் தேவன் சுகப்படுத்துகிறவர், என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகளை சுகப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஏன்னா குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்திலே அப்பா சந்திங்க. என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுங்க. அப்படியே கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். குடும்பத்திலே தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்க. குடும்பங்களிலே குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபாலா கதர ஷேலே தேனே மகாதரபா ராபா கார ஷேகே லே தேனே மாகாரதரபலா ரீ கபூர சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தவர். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படியே
இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுமே நன்மையும் கிருபையும் தொடர்வதாக உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோமாப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவர் நீரே, எங்களுக்கு ஜீவனம் தீர்க்காயுசுமானவர். எங்களை இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மரமாய் நல்ல கனிகளை கொடுக்க அதற்கேற்ற கிருபைகளை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மைகளை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க பிதாவானவரை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வத்து பெருக பண்ணுவீராக உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.